கர்த்தருக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபை என்கிற தலைப்பில் கர்த்தருடைய செய்தியை தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய கிருபை. நாம் காலையிலிருந்து சாயந்தரத்துக்குள்ள ஆண்டவருடைய கிருபை என்கிற வார்த்தை குறைஞ்சபட்சம் ஒரு 20 முறையாவது பயன்படுத்துவோம். நம்ம யாராவது பார்க்கும் பொழுது நம்ம பார்த்து எப்படி இருக்கிறீங்க என்று கேட்டால் என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் கிருபையால் நல்லா இருக்கிறாங்க என்று சொல்லுவோம். ஒருவேளை நமக்கு ஒரு சுகவீனம் ஏற்பட்டு அதை குறித்து அவங்க நம்ம விசாரித்து இப்போ எப்படி இருக்கு உடம்பு என்று கேட்டால் ஆண்டவருடைய கிருபையினால இப்போ பரவாயில்லைங்க, ஆண்டவருடைய கிருபையினால் எனக்கு சுகமாச்சுங்க என்று சொல்லுவோம். ஒருவேளை கொஞ்ச நாள் நாம் ஊருக்கு போயிருப்போம், கொஞ்ச நாளைக்கு கழித்து வந்திருப்போம். அப்போ அவங்க கேட்குறாங்க, எப்போ வந்தீங்க, நல்லபடியாக போயிட்டு வந்தீங்களா என்று கேட்டால் என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் கிருபையினாலே நல்லபடியாக போயிட்டு வந்தங்க என்று சொல்லுகிறோம். நம்ம வீடுகளில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்துச்சுன்னா, எப்படிங்க சுப காரியங்கள்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சிங்களா என்று கேட்டால் என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் கிருபையினாலே எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஆண்டவர் துணையாக இருந்து எல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க என்று சொல்கிறோம். இப்படி எல்லா விஷயங்களுக்காகவும் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் கிருபை, ஆண்டவர் கிருபைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆண்டவர் கிருபையை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய கிருபை என்றால் என்ன என்று தியானிக்க போகிறோம். இதை குறித்து இந்த காலங்களில் நாம் தியானிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆண்டவருடைய கிருபை என்றால் என்ன? ஆண்டவருடைய கிருபை என்றால் தகுதியில்லாத ஒருவருக்கு காண்பிக்கப்படுகிற ஒரு தயவு, ஒரு இரக்கம், தகுதியில்லாத ஒருவருக்கு செய்யப்படுகிற ஒரு உதவி, ஈகை என்று சொல்லலாம். இதை இன்னும் விவரமாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொன்னால், பைபிளிலிருந்தே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆபிரகாமை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய அழைப்பு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வந்தது. ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று ஆபிரகாம் புறப்பட்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். நீ உன் தேசத்தையும் இனத்தையும் இடத்தையும் விட்டுட்டு நீ புறப்பட்டு வா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னுடைய சந்ததியின் மூலமாய் இந்த உலகத்தையும் நான் ஆஸ்வதிப்பேன் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு அன்றைக்கு ஆண்டவருடைய அழைத்த பொழுதே ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியை கொடுப்பதாகவும் அந்த சந்ததியின் மூலமாக இந்த உலகத்தையே ஆஸ்வதிப்பதாகவும் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி அந்த அழைப்பின்படி ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் காண்பித்த பாதையிலே வந்தார். ஒரு முறை ஆபிரகாம் தனக்கு பிள்ளை பாக்கியமில்லை என்பதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தார். ஆபிரகாமுக்கு தேவையான எல்லா ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நிறைவாய் தந்தார். பிள்ளை பாக்கியம் இல்லை. அவர் அதை குறித்து யோசிக்கிறதான அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு அந்த இடத்துல வெளிப்பட்டு அவரை உற்சாகப்படுத்தி மறுபடியும் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை அவருக்கு 2வது முறையாக சொன்னார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பான் ஒருவன், அவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால், அந்த நட்சத்திரங்களே உன்னால எண்ண முடியுமா, அவைகளை எண்ண உன்னால் முடியுமானால் எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, அதற்கு பிறகு ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். உன்னுடைய சந்ததி இந்த வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் இருக்கும் என்று சொன்னார். இப்படியாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ஆனால் இந்த ஆபிரகாம்
அடுத்த அதிகாரத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் மனைவியினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வீட்டில் பணிப்பெண்ணாக இருந்த வேலைக்காரியாக இருந்த ஆகர் என்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொண்டார். 2வது திருமணமாக பண்ணி கொண்டார். அந்த 16ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் 2ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஆண்டவர் இன்னொரு முறையும் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வருகிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் மறுபடியும் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார், உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கும் என்று. 12ஆம் வசனம் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், சாராள் அதை விசுவாசிக்கவில்லை, அதை நம்பவில்லை, தனக்குள்ளே மனதில் சிரித்து கொண்டாள் என்று வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 18:12. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, சாராள் தன் உள்ளத்தில் நகைத்தாள். உள்ளுக்குள்ளவே சிரிச்சுக்கிறான். இது எப்படி நடக்கும்? அதாவது சாராள் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. இங்க பாருங்க, ஆபிரகாம் கீழ்ப்படியவில்லை, சாராள் நம்பவில்லை. இங்கிலீஷில் சொல்ல வேண்டுமானால் ஆபிரகாம் disobeyed, சாரா disbelieved. இப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார். இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தரமாட்டார். இதுக்கு உதாரணம் பைபிளில் உங்களுக்கு சொல்கிறேன்னு பாருங்களேன். இதே போலதான் ஆதாம் ஏவாளாகிய தன்னுடைய மனைவியினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் புசித்து விட்டார். மனைவியினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதனுடைய ரிசல்ட்டு, விளைவு, ஆண்டவர் ஆதாமை சபித்து விட்டார் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சகரியா என்கிற ஒரு ஆசாரியர் இருந்தார். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்து வாசிக்கிறோம். அவர் நீண்ட நாட்களாக பிள்ளை பாக்கியம் இல்லாதவராயிருந்த பொழுது தேவதூதன் வந்து உனக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாயிருக்கும் என்று சொன்ன பொழுது சகரியா அதை விசுவாசிக்கவில்லை. அவர் விசுவாசிக்காததினால் அவருக்கு வாய் பேச்சு வராதபடிக்கு ஊமையாக்கி விட்டார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்காதவர்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டார். ஆனாலும் ஆபிரகாமுடைய விஷயத்தில் ஆபிரகாம் கீழ்ப்படியாவிட்டாலும் சாராள் விசுவாசிக்காவிட்டாலும் அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? இதுதான் கிருபை. அவங்களுக்கு தகுதி இல்லை ஆண்டவருடைய அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தகுதி இல்லை. இருந்தாலும் ஆண்டவர் ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் இதுதான் கிருபை. தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கப்படுகிற தயவும் இரக்கம்தான் கிருபை என்றார். இப்படி ஆண்டவர் செய்வது சரிதானா என்று கேட்டால் அது ஆண்டவரை தான் கேட்கணும். ஏனென்றால் ஆண்டவர் ரோமருக்கு நிருபத்தில் 18ஆம் வசனத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். அவர் மேல் இரக்கமாயிருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ, எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். அவனை கடினப்படுத்துகிறார். அதாவது இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், நான் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். யாருக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நான் நினைப்பேனோ இஷ்டப்படுவேனோ அவர்களுக்கு கிருபை அளிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இது ஆண்டவர் செய்வது சரியா என்றெல்லாம் நாம் ஆண்டவரை தான் கேட்கணும்.
நமக்கு என்ன தேவை என்றால் கிருபை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளணும். அதுதான் இப்பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து புரிந்து கொண்டோம். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை என்றால் என்ன, கிருபை என்றால் என்ன என்பதை இதுவரைக்கும் நாம் வேதத்தில் உள்ள ஒரு உதாரணத்தின் மூலமாக புரிந்து கொண்டோம். அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கிருபையை காண்பித்தார், அல்லது ஆபிரகாம் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டார் என்று. இன்றைக்கு முக்கியமாய் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், அந்த கிருபை நாம் பெற்றிருக்கிறோமா? நாம் ஆண்டவருடைய கிருபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான். வேதத்தில் நாம் இதை குறித்து படித்து சிந்திக்க வேண்டும். ஆண்டவருடைய கிருபை யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய கிருபையை பெற்றிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய கிருபை உங்கள் மேல் வந்திருக்கிறது, உங்கள் மேல் தங்கியிருக்கிறது. ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிப்போமானால் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாக நாம் இந்த கிருபையில் பிரவேசித்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினால் மேன்மை பாராட்டுகிறோம் என்று இங்கே வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவர் பேரில் எப்பொழுது நாம் விசுவாசம் வைத்து வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுத்து பாவங்களை அறிக்கை செய்து உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டோமோ, அன்றைக்கு எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி அவர் நம்மை மீட்டு கொண்டார். எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 8-9ஆம் வசனம்படி அவர் நம்மை ரட்சித்து விட்டார். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 10ஆவது வசனத்தில் எழுதியிருக்கிறபடி சத்துருக்களாயிருந்த நம்மை அவரோடு கூட சமாதானம் பண்ணி கொண்டார். இந்த அனுபவத்தின் மூலமாக நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது ஆண்டவருடைய கிருபையை பெற்றிருக்கிறோம், அல்லது ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே பிரவேசித்து இருக்கிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய கிருபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் நமக்கு என்னென்ன செய்திருக்கிறார், என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு 7 விஷயங்களை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். முதலாவதாக, ஆண்டவர் அவருடைய கிருபை நம்மீது வைத்து நம்மை நிர்மூலமாகாமல் காத்து வருகிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அந்த வசனத்தில் இப்படியா இருக்கிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய கிருபை என்று. இது முதலாவது விஷயம். ஆண்டவர் நம்மீது கிருபையாயிருந்து நாம் நிர்மூலமாகாமல் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டு வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் உயிரோடு வாழ வேண்டும் என்றால், அல்லது ஒரு நாளை கடந்து இன்னொரு நாளுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால், அது ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் ஒரு நாளை கடந்து அடுத்த நாளுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் நம்மை கொல்ல வேண்டும் என்று பிசாசானவன் இரவும் பகலுமாக திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறான். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே பலவிதமான வியாதிகள், இயற்கையாய் வருகிற வியாதிகள், தொற்றினால் வருகிற வியாதிகள், மருந்தே இல்லாத வியாதிகள், கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட வியாதிகளை எல்லாம் நாம் தாண்டி அடுத்த நாளுக்குள்ளே பிரவேசித்து வாழ வேண்டுமானால் ஆண்டவருடைய கிருபை இருந்தால்தான் அது முடியும். அது மட்டுமல்ல, நம் அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ விதமான ஆக்சிடென்ட்ஸ், விபத்துகள், எவ்வளவுதான் நம்மை நாம் பாதுகாப்பாய் பத்திரமாய் நம்மை காத்து கொண்டாலும்
எதிர்பார்க்காத விதத்தில், எதிர்பார்க்காத நேரத்தில் எத்தனை விதமான ஆக்சிடென்ட்ஸு நடக்குது. அதெல்லாம் நாம் தப்பித்து கொண்டு அவைகள் மத்தியில் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று சொன்னால் இது ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருடைய கிருபையை தவிர வேறொன்றும் இல்லை. அது மட்டுமல்ல, நான் ஒரு நாள் உயிர் வாழ வேண்டுமானால் உலகத்தில் எத்தனையோ விதமான இயற்கை சீற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவைகள் மத்தியில் நாம் உயிர் வாழ வேண்டியதாக இருக்கிறது. இப்படியாக இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி இதுவரைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் இது ஆண்டவருடைய கிருபை தான். ஆகவே ஆண்டவருடைய கிருபையினால் நம்முடைய ஆயுசு நாட்கள் கூடிக்கொண்டிருக்கிறது, நிர்மூலமாகாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி நன்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவருடைய கிருபையின் மூலமாய் நாம் ஏற்ற காலத்தில் நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்திலிருந்து ஜெபித்து பெற்றுக்கொள்ளுகிறோம். எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த விஷயம் அங்கே இருக்கிறது. எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற ஆண்டவருடைய கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஏற்ற காலத்தில் என்ன சகாயம் வேண்டுமானாலும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடிகிறது. காரணம் ஆண்டவருடைய கிருபை. கிருபாசனம் என்றாலே கிருபையுள்ள தேவன் உட்கார்ந்திருக்கிற அந்த சிங்காசனம். ஏற்ற காலத்தில் ஏற்ற சகாயத்தையும் ஏற்ற உதவிகளையும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவரிடத்தில் நன்றி உள்ளவர்களாக இருந்து கிருபைக்காக அவரை ஆராதனை செய்து கொண்டு துதித்து கொண்டு கர்த்தரை சேவித்து கொண்டு வாழ நாம் உற்சாகமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, ஆண்டவருடைய கிருபையினாலே நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது என்று பார்த்தால் ஆறுதல். தெசலோனிக்கருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தெசலோனிக்கருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான பாடுகள், துன்பங்கள், போராட்டங்கள், சோர்வுகள், வேதனைகள், வியாதிகள், இவைகள் மத்தியில் சோர்ந்து போய் உடைந்து போய் ஆண்டவருடைய விசுவாசத்தில் வளர முடியாதபடிக்கு, முன்னேற முடியாதபடிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அதிருப்தி, ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்க முடியவில்லையே என்ற ஒரு சோர்வு நமக்குள்ளே இருக்கிறது. அதன் மத்தியில் ஆண்டவர் கிருபையாய் நம்மை ஆற்றுகிறார், தைரியப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார், நம்மை சோர்ந்து போகாதபடிக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த கிருபை இல்லாவிட்டால் நாம் சோர்ந்து போயிருப்போம், நாம் உடைந்து போயிருப்போம், நம்முடைய வாழ்க்கை குறித்து வெறுப்படைந்து இருப்போம். கர்த்தர் கிருபையாய் ஆறுதல் படுத்தி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாமும் கூட இனி எந்த சூழ்நிலையிலையும் சோர்ந்து போகாமல் ஆண்டவருடைய ஆறுதலையும் பலத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக முன்னேறி செல்வோமாக. நான்காவதாக, ஆண்டவர் அவருடைய கிருபையினாலே பாவத்தில் நாம் விழாதபடிக்கு உறுதியாக நிற்பதற்கு வேண்டிய பலத்தை தருகிறார். இதை நாம் ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறீர்கள். அதனால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, பாவம் உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்க கிருபைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்க, கிருபையை பெற்றிருக்கிறீங்க, பாவம் உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்க பாவத்தை ஜெயிப்பீங்க. அந்த பலத்தை கர்த்தர் தருகிறார். கிருபையாய் கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுத்து பாவத்தை ஜெயிக்க உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரி, எந்த பாவ சோதனை உன்னை சோதித்தாலும், எந்த பலவீனம்
உங்களை மறுபடியும் இடற செய்தாலும் ஆண்டவருடைய பலத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் கிருபையாய் உங்களுக்கு பலத்தையும் சக்தியும் கொடுத்து, கிருபையை கொடுத்து உங்களுக்கு அந்த பாவத்தில் விழாதபடிக்கு உதவி செய்வார், உங்களை உறுதிப்படுத்துவார். ஐந்தாவதாக நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்து அந்த கிருபையினாலே நற்கிரிகளை செய்கிற விஷயத்தில் நாம் நாளுக்கு நாள் பெருகுகிறவர்களாக இருக்கும்படி உதவி செய்து கொண்டிருக்கிறார். இதை கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்க கேட்போம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவிதமான நற்கிரியைகளையும் சகலவிதமான நற்கிரியைகளிலே பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாகவும் தேவன் உங்களிடத்தில் சகலவிதமான கிருபையையும் பெருக செய்ய வல்லவர். ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் நற்கிரியைகளை செய்கிற காரியங்களில் வளர்கிறவர்களாக இருக்க முடியும். அருமையான கர்த்தர் பிள்ளைகளாக இருக்கிற நாம் நற்கிரியைகள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நற்கிரியைகள் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நம்முடைய நற்கிரியைகள் மூலமாய் சபை வளர வேண்டும். நம்முடைய நற்கிரியைகள் மூலமாய் ஆசீர்வாதங்கள் ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய நற்கிரியைகளுக்கு ஏற்ற பலனை பரலோகத்திலே பெறப்போகிறோம். அதுக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். நற்கிரைகளிலே வளருகிறதற்கு ஆண்டவருடைய கிருபை நமக்கு உதவி செய்கிறது. ஆகவே கர்த்தருக்கு நன்றி சொல்லி இன்னும் கூட நற்கிரைகளிலே வளரத்தக்கதாக நாம் உற்சாகமாய் முன்னேறுவோமாக. ஆறாவதாக, ஆண்டவருடைய ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபையின் வரங்களை தருகிறார். அந்த ஊழியத்தை திறம்பட செய்வதற்கு உதவி செய்கிறார். இதற்கு 2 வசனங்கள் வேதத்தில் நாம் பார்க்க முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:6, கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த 2 வசனங்களை வாசித்தால் ஆண்டவர் கிருபையின் வரங்களை நமக்கு தந்து ஊழியத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ஊழியத்தையும் திறம்பட செய்வதற்கு கிருபையாய் நமக்கு உதவி செய்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அதனால ஆண்டவருடைய ஊழியம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிருபை, பெரிய பாக்கியம். இது ஒரு மகிமையான ஊழியம். நாம் சொல்லுகிற இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் மகிமையான வார்த்தைகள். மகிமையான கடவுளை நாம் இந்த உலகத்துக்கு பிரசித்தி செய்கிறோம். ஆக அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த ஊழியத்தை செய்வதற்கு உனக்கு ஆண்டவர் கிருபை தருவார், கிருபையின் வரங்களை தருவார். அதை திறம்பட செய்வதற்கு உறுதுணையாக இருப்பார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஏதாகிலும் ஒரு வகையில் கடவுளுடைய ஊழியத்தில் நான் பங்கு பெற வேண்டும் என்ற யோசனையோடு கூட நீ ஆண்டவருடைய ஊழியத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், தீர்மானம் எடுக்க வேண்டும். கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். இப்படியாக கர்த்தருடைய ஊழியத்தில் நீ இன்வால்வ் ஆனால், உன்னை ஈடுபடுத்தி கொண்டால் கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார், உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் மூலமாக இந்த உலகத்தையே ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டும். கர்த்தரை நீ சேவிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏழாவதாக, ஆண்டவருடைய கிருபையினால் நமக்கு கிடைத்திருக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்று சொன்னால் நித்திய ஜீவன். இந்த கிருபை நம்மை நித்திய ஜீவனுக்கு நடத்துகிறது என்று ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போமானால் நாம் புரிந்து கொள்ளலாம். ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆண்டவருடைய கிருபை நம்மை நித்திய ஜீவனுக்கு நடத்துகிறது. பாவத்தின் சம்பளம் நரகம், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையோ நித்திய ஜீவன் என்று ரோமர் 6:23 கூட நம்ம வாசிக்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த நித்திய ஜீவனை நமக்கு கிருபையாய் தருகிறார். நாமும் கூட அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும். நித்திய ஜீவனில் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நீதியாய் வாழ வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இதை தான் சொல்லியிருக்கிறார்.
நாம் நீதியாய் வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று. அப்படியானால் தேவனுடைய நீதியை, ஆண்டவருக்கு ஏற்ற நீதியை வேதத்தில் நாம் படிக்க வேண்டும், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்திலே உள்ள நீதியின்படி தான் நாம் வாழ வேண்டும். நமக்கு தெரிந்த நீதியின்படி வாழ்ந்தால் பிரயோஜனமில்லை. ஆகவே அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆண்டவர் கிருபையாய் அந்த பரலோக பாக்கியத்தை, நித்திய ஜீவனை நமக்கு தர வேண்டும் என்று வாஞ்சித்து நம்மை அதை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பரலோகத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாமும் கூட இந்த வழியிலே பின்னோக்கி பார்க்காமல் கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு செய்கிறார், கிருபையாய் நமக்கு தருகிறார். அல்லது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால் நாம் பெற்றுக்கொண்டு அனுபவித்து கொண்டு ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லது ஆண்டவருடைய கிருபை நாம் பெற்றதினால், ஆண்டவருடைய கிருபைக்குள் நாம் வந்ததினால் இந்த மாதிரியான 7 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இவைகளிலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். கிருபையின் மேல் கிருபை பெற்று கர்த்தருக்கு மகிமையாக ஜீவித்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி கர்த்தருடைய சேவை செய்து கர்த்தருக்காக நாம் பிரகாசிப்போமாக. அடுத்ததாக ஆண்டவருடைய கிருபையின் மேன்மைகள். எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவருடைய கிருபையின் மேன்மை என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தையை நாம் இப்பொழுது கொஞ்சம் விரிவாக கவனிக்க போகிறோம். எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்க கேட்போம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின, ஆண்டவர் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக என்று வாசிக்கிறோம். கிருபையின் மகிமை, கிருபையின் புகழ்ச்சி அல்லது கிருபையின் மேன்மை என்று இதை சொல்லலாம். ஆண்டுடைய கிருபை மகா மேன்மையானது. இந்த கிருபையின் மேன்மைகள், அதாவது கிருபை எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு மகத்துவமானது என்று ஒரு 7 காரியங்களை ஒரு 7 வசனங்கள் மூலமாக உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். இந்த கிருபை நம்மை விட்டு விலகாத கிருபையாயிருக்கிறது என்று ஏசாயா 54:10 வாசிக்கிறோம். இது விலகாத கிருபை. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கும். 2வதாக இந்த கிருபை என்றென்றைக்கும் உள்ள ஒரு கிருபை, என்றென்றைக்கும் இருக்கும். 136ஆம் சங்கீதத்தில் 26 வசனங்கள் இருக்கும். அந்த 26 வசனங்களிலேயும் ஒவ்வொரு வசனத்திலேயும் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வரும். ஆண்டவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ள ஒரு கிருபை. அடுத்ததாக சங்கீத புஸ்தகத்தில் 86வது சங்கீதம் 15வது வசனத்தை வாசிப்போமானால் பூரண கிருபை என்று இருக்கும். பூரண கிருபை, அது நிறைவான கிருபை, பூரணமான கிருபையாய் ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது. அடுத்ததாக 103ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தை வாசிப்போமானால் ஆண்டவருடைய கிருபை மிகுந்த கிருபை, அவருடைய கிருபை மிகுதியாயிருக்கும், அளவற்ற கிருபையாயிருக்கும், அளவிட முடியாத கிருபையாயிருக்கும். அப்படிதான் ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது என்று 103ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தில் ஆண்டவருடைய கிருபையை அதிகமாக அனுபவித்த தாவீது சொல்லுகிறார். அடுத்ததாக ஆண்டவருடைய கிருபை குறித்து தாவீது அதே சங்கீதத்தில் 17ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் என்று சொல்லுகிறார். நம்முடைய தலைமுறைகளுக்கு தொடர்ந்து வருகிற கிருபை அது. இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால், ஆண்டவருடைய கிருபையிலே நாம் வளருகிறோம் என்றால், வாழ்கிறோம் என்றால், நம்முடைய நாட்களுக்கு பிறகு இந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை நம்முடைய தலைமுறையினர் அனுபவிப்பார்கள்.
தலைமுறை தலைமுறைக்கும் வருகிற கிருபையாக அந்த கிருபை இருக்கிறது. ஆறாவதாக, ஆண்டவருடைய கிருபை போதுமான கிருபை. அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு இருந்த சரீர வேதனை அல்லது சரீரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு வியாதி நிமித்தமாக ஜெபம் பண்ணின பொழுது, என்னுடைய கிருபை உனக்கு தருவேன், அது உனக்கு போதும், எப்பேற்பட்ட வேதனையாக இருந்தாலும், எந்த விதமான வேதனையாக இருந்தாலும் அதை நீ தாங்கிக் கொள்ள அது உனக்கு பலன் தரும் என்று சொன்னார். ஆண்டவருடைய கிருபை போதுமானது. எல்லா விதமான வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு கர்த்தருக்காக பிரகாசிக்க நமக்கு அந்த கிருபை போதுமானதாக இருக்கிறது. ஏழாவதாக, ஆண்டவருடைய கிருபை நம்மை பலப்படுத்துகிற கிருபை, நமக்கு பலன் தருகிற கிருபை. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:1, ஆண்டவருடைய கிருபையிலே நீ பலப்படு என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். ஆண்டவருடைய கிருபை நம்மை பலப்படுத்தும். விசுவாச வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லா விதமான பலவீனங்களை ஜெயித்து ஆண்டவருக்கு உறுதியாய் பலனுள்ள கர்த்தருடைய பிள்ளையாய் ஜீவிக்கவும், கர்த்தருடைய பலத்தோடு கூட எந்த விதமான பிரச்சனையை எதிர்கொள்ளவும், பிசாசை எதிர்கொள்ளவும் நமக்கு அந்த கிருபை பலன் தருகிறதா இருக்கிறது. இப்படியாக கிருபையின் மேன்மைகளை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். வேறுபட்ட மேன்மையான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆண்டவருடைய கிருபையிலே நாம் களி கூர்ந்து ஆண்டவருடைய கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொண்டவர்களாக கர்த்தருக்காக நாம் ஜீவித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக.